இன்னைக்கு எட்பாஸ்டம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்திய அணி 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க நேற்று சாயந்தரம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சுப்மன் கில். அந்த பேட்டியில் நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 இதுதான் அப்படின்னு ஏறக்குறைய சுப்மன் கில் அவர் அந்த ப்ரெஸ் மீட்லேயே இந்திய அணியின் பிளேயிங் 11 அறிவிச்சிட்டாரு. ஸோ இதில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத 4 விஷயங்கள் இந்திய அணியின் பிளேயிங் 11 தற்போது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணியையும் கடுமையாக பயங்கரமாக கில் அவர் விமர்சனம் செஞ்சு திட்டி பேசியிருக்காரு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கடுமையாக இங்கிலாந்து அணியை எந்த இடத்துல சுப்மன் கில் அவர் விமர்சனம் பண்ணி திட்டி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி அவங்க பேட்டிங் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைக்குக்கு வர்றதுக்கு ரொம்பவே காலதாமதம் ஆக்கியிருக்காங்க. இதனால் இந்திய அணி சரியான நேரத்தில் அவங்க பந்து வீச முடியாமல் ஆட்ட நாள் முடிகிறப்ப 3-4 ஓவர்கள் இந்திய அணிக்கு தாமதமாக பந்து வீச வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கிலாந்து பிளேயர்கள் வேணும்னே அவங்க கட்டம் கட்டி இந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலையில் இந்த தொடரில் ரொம்பவே அவங்க வழக்கத்துக்கு அதிகமாக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4வது மற்றும் 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலேயாவது, அதாவது மீதி இருக்கிற ஆட்டங்களில் அவங்க இந்த மாதிரியான விஷயத்தில் செயல்படாமல் தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படின்னு இங்கிலாந்து பிளேயர்களை மோசமாக பேசி பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரு எச்சரிக்கை மாதிரியான பேட்டியை நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஈடுபட்டிருந்தப்ப கில் கொடுத்துருக்காரு. அதே போல் இந்தியன் டீமில் யார் விளையாடுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் கில் அவர்கிட்ட எழுப்பப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கு கில் உடனடியாக பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக கருண் நாயர் அவர் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஸோ நம்ம நிறைய பேர் எல்லாருமே நினச்சது என்ன அப்படின்னா, கருண் நாயர் ஃபார்மில் கிடையாது, கண்டிப்பாக அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கருண் நாயர் ஒரு 50 அடித்தா போதும் அவர் ஃபார்முக்கு வந்துருவார், அதனால நிச்சயமா விளையாடுவார் கருண் நாயர் அப்படின்னு தான் கில் அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட் கூட பார்த்தீங்கன்னா இன்ஜூரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் விளையாடுவாரா இல்லை விளையாட மாட்டாரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் நிச்சயமா ரிஷப் பண்ட் விளையாடுவார் அப்படிங்கிறத 100% உறுதி பண்ணியிருக்காரு கில். அதுக்கப்புறமா பும்ரா கண்டிப்பாக இந்த தொடரில் 3 ஆட்டத்துக்கு மேலே விளையாட வைக்கக்கூடாது அப்படின்னு BCCI ரூல்ஸே போட்டிருக்காங்க. இப்படி இருக்க இப்போ நடக்க போகிற 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் பும்ரா விளையாண்டுட்டார்னா 3 டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் முடியுது. கண்டிப்பாக அடுத்த ஆட்டம் அவர் விளையாட வைக்கக்கூடாது, அவருக்கு ரெஸ்ட் தரணும் அப்படின்னு தான் BCCI வலியுறுத்துறாங்க. அதனால் இந்த ஆட்டம் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா, கடைசி ஆட்டம் விளையாட வச்சுப்பாரா கில் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விவாதமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து கண்டிப்பாக பும்ரா விளையாடுவார் இந்த ஆட்டத்தில் அப்படிங்கிறதையும் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உறுதியாக சொல்லியிருக்காரு கில். அப்புறம் கடைசியாக 4வது மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷுல் கம்போஜ் இந்த மேட்ச்சில் அவர் டெபியூட் பண்ண இருக்காரு. ஸோ பிரசித் கிருஷ்ணாவா அன்ஷுல் கம்போஜா அவர் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு கில் அவர்கிட்ட கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணா அன்ஷுல் கம்போஜ் 2 பேருமே அருமையான திறமையான போலர்கள். ஆனால் அன்ஷுல் கம்போஜ் அவரை எடுத்துக்கிறப்ப இங்கே இங்கிலாந்தில் ரொம்ப நாளாக இருக்காரு, கவுண்டி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷனும் இருக்குது, பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு, ஒரு அரை சதம் கூட சமீபத்தில் அடிச்சிருக்காரு. அதனால் அன்ஷுல் கம்போஜ் அவர் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த 4th டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நாங்கள் விளையாட வைக்கலாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கில் பேசியிருக்காரு. ஸோ ஓவராலாக இங்கிலாந்து அணியை பயங்கரமாக திட்டி தீர்த்து அதே போல் நம்ம இந்தியன் டீம்லையும் நடக்க போகிற இந்த 4 மாற்றத்தையும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசி நம்ம இந்தியன் டீம் பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத தற்போது கில் அவர் உறுதி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளேயிங் 11 வச்சுக்கிட்டு, அதாவது இந்த 4 மாற்றங்களை வச்சுக்கிட்டு இந்த 4th டெஸ்ட் மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிப்பாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.